வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 4. மாத்தூர் நிலையத்துக்கு பின்கட்டு முற்றத்தில் ஜமீன்தாரனை பொன்னம்மாள் நின்று கொண்டிருந்தாள். அவளது மேற்பார்வையின் கீழ் வேலைக்காரர்கள் பச்சை வேர்க்கடலையை முற்றத்து தரையில் கொட்டி பரப்பி வெயிலில் காய வைத்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் வேலை வாங்குவதில் ஈடுபட்டிருந்த அவள் பின்பக்கமாக வந்து நின்ற கணக்கப்பிள்ளை ஏழுமலையை கவனிக்கவே இல்லை. ஏழுமலை கடந்த 7-8 வருஷங்களாக பண்ணை பால் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். அன்று காலை ஜமீன்தாரினி அம்மாளை ஏற இறங்க கவனித்த அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 7 வருஷங்களுக்கு முன் பொன்னம்மாள் இருந்ததை விட இரட்டை பங்கு சரீரம் தடித்திருப்பதையும் வெள்ளி கம்பிகள் என கூந்தல் முழுவதும் பூப்பெண்ணு நரைத்திருப்பதையும் கண்டு அவன் மனத்திற்குள்ளே அதிர்ச்சித்து கொண்டான். வீட்டோடு அசையாது உட்கார்ந்து அதிகாரம் பண்ணி கொண்டு தின்று கொண்டிருந்தால் சரீரம் ஏன் உப்பாது? ஒரு நாளைக்கு இந்த அம்மா வெள்ளிற்காயட்டுமா விரிஞ்சு போக போறாள். இரத்த பூதம் செத்தா யாருக்கு நஷ்டம்? ஜமீன்தாருக்கு நல்லதாச்சு, இன்னும் சொகுசா கேட்பாரின்றி காலம் தள்ளலாம் என்று சபித்து கொண்டிருந்த ஏழுமலையை அசப்பில் கவனித்த ஜமீன்தாரினி அம்மாள், நீ வந்திருக்கிறதே தெரியலையே, நல்ல மனுஷன், பின்னாடி யாருடாப்பான்னு பயந்து போயிட்டேன் என கடிந்து கொண்டாள். நல்ல பயந்த மனுஷி என மனத்திற்குள் பொன்னம்மாளை ஒரு முறை சபித்து கொண்டு, நீங்க வேலையை கவனமாய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சும்மா இருந்தேன் என்று பல்லை காட்டினான் ஏழுமலை. பொன்னம்மாள் தனது கூந்தலை ஒரு முறை அவிழ்த்து முடிந்து கொண்டாள். அப்படி செய்தால்தான் அவளுக்கு மூளையில் யோசனைகள் உதிப்பது வழக்கம். ஏழுமலை, அந்த கிழவன் சங்கதி என்னாச்சு என்று ஏதோ நினைத்து கொண்டவள் போல் கேட்டாள் பொன்னம்மாள். அது என்ன சொல்வேன் போங்க, அவன் படுத்திருப்பாடு சகிக்கலை. பாதி வாடகைத்தான் கைக்கு வந்தது, மீதி வாடகையை லேசில் தரமாட்டானாம் கிழவன். ஒரே முட்டா துள்றான். உங்க ஜமீன்தார் கிழிச்சு போடுவானா? கிழக்கான் சுட்டி பயல் அப்படி இப்படின்னு பேசுறான். வாய் சொல்ல கூசுது. உங்களை கூட அந்த கிழவன் பேசிட்டான் என்று துணிகரமாக புழுகினான் ஏழுமலை. கேட்டுக்கொண்டே வந்த பொன்னம்மாள் கோபத்தில் பல்லை கடித்தாள். அந்த கிழவன் என்னை என்ன சொன்னான் என்று குமரினாள் அவள். அந்த கரும்பூதம் என்ன பண்ணிவிடும் என்னை என்று வீராப்பாக பேசினானுங்க அந்த கிழவன் என்று ஏழுமலை தூண்டிவிட்டான். பொன்னம்மாளின் கோபம் எல்லை கடந்து போய்விட்டது. அந்த அல்ப நாய் என்னை பேசுகிறது, நீ அதை கேட்டுக்கொண்டு வர்றதா? ஏழுமலை, உனக்கு நல்லா இருக்கா இது என்று வெகுண்ட பொன்னம்மாள் தன் மீதே திரும்ப பானம் தொடுப்பதை கண்ட ஏழுமலை திடுகிட்டு போனான். இது என்ன, கிணறு வெட்ட பூதம் கிளம்புகிறதே என தீயில் அடைந்த அவன், நான் கேட்டுக்கொண்டு சும்மா வருவேனாங்களா? எனக்கு வந்த கோபத்திலே ஒரு அறை விட கையை ஓங்கி விட்டேன். கிழவனுக்கு உடம்பு சுகமில்லைங்கிறது ஞாபகம் வந்துச்சு. வயசு வந்த கிழவன் ஒரு அறையிலே பொசுக்குன்னு போயிட்டா அப்புறம் கொலை கேஸ் ஆயிட போகுதேன்னு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். 2 நாள் ராத்திரியா இதே மனசு வேதனை, தூக்கமே இல்லைங்க என்று சரடு விட்டான். வேலை செய்து கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி இந்த சம்பாஷணையை அரைக்குறையாக கேட்டவள் வேலையை விட்டு வேடிக்கை பார்க்கலானாள். பொன்னம்மாவின் திருஷ்டி அந்த பக்கம் திரும்பியதும், ஏண்டி கண்ணம்மா, வாயை பிளந்து கொண்டு எங்கே என்ன வேடிக்கை பார்க்கிற, உன் வேலையை கவனி என்று அதட்டினாள். இன்னும் விஷயங்களை அறிவும் நிமித்தம் ஜமீன்தாரினி அம்மாள் ஏழுமலையை முற்றத்துக்கு அப்பால் உள்ள தாழ்வாரத்தின் பக்கமாக அழைத்து சென்றாள். ஏழுமலை சுத்த கோல் சொல்லி கொண்டு, என்ன ரொம்ப கெக்கிலிப்பா இருக்குதோ என்று கேட்டான். ஒண்ணுமில்லை ஐயா, உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ என்ற ஆக்ரோஷத்துடன் பதிலளித்தாள் வேலைக்காரிகளுக்குள் சிறியவளான கண்ணம்மாள். என்ன குட்டி, ரொம்ப துள்ற என்றான் ஏழுமலை கோபத்துடன். கண்ணம்மாள் தன் வரிசை பல் தெரிய வாய் விட்டு சிரித்துவிட்டு, இந்தாயா, வீணா வேலை செய்கிறவங்கிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காதே, போ, உன் வேலையை பார்த்துக்கிட்டு. நியாயப்படி நடக்கிறவங்களை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன் மிரட்டல் என்கிட்ட பழிக்காது என முகத்தை குலுக்கி விட்டு தன் வேலையில் ஈடுபட்டாள். பதிலளிக்க முடியாத ஏழுமலை அவளை விரைத்து பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறினான். மாத்தூர் ஜமீன்தார் புஷ்பநாதன் தன் கையில் இருந்த கட்டட பிளான் அமைந்த ஒரு கடிதத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். குறைந்தது 3 லட்சம் ரூபாய் முதலாவது செலவழித்தால்தான் 20 லட்சம் என லாபம் எடுக்கலாம் என அவனது மனது கணக்கிட்டு கொண்டிருந்தது. தம்பி, உன்னைத்தானே
என கூப்பிட்டு கொண்டு வந்த பொன்னம்மாள் அவன் எதிரில் வந்து நின்றாள். மூச்சு விட முடியாது அவள் திணறுவதை கண்ட புஷ்பநாதன் அவளது மனதை கலக்கிய விஷயம் ஏதாவது இருக்கும் என்பதை கனப்பொழுதில் ஊகித்து கொண்டு, அம்மா, ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? உட்காருங்க என்று உபசரித்தான். ஆசிரம் ஒன்றில் சாய்ந்து கொண்ட ஜமீன்தாரினி தன் முகத்தை புடவை தலைப்பால் அழித்து துடைத்து கொண்டு, தம்பி, அந்த கிழவனை வீட்டு விட்டு துரத்த நீ ஏற்பாடு பண்ணாது விட்டது எனக்கு அவமானத்திலே வந்து முடிஞ்சிடுச்சு என்று ஆரம்பித்த ஏழுமலை சொன்ன புழுகை இன்னும் கை கால்களை வைத்து சேர்த்து சொன்னாள். அம்மா, ஏழுமலை சொல்வதெல்லாம் நிஜம் என்று ஒரே முட்டாக நீ நம்பலாமா? என்ன இருந்தாலும் கிழவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல முடியாது. நேற்று அப்பாவின் கணக்கு புஸ்தகங்களை புரட்டி பார்த்தேன். அதிலே அப்பா நீலமேக பிள்ளைக்கு அந்த வீட்டை அவர் ஆயுள் வரைக்கும் மாதம் 5 ரூபாய் வாடகைக்கு தந்திருப்பதாக ஒரு விவரம் தெரிந்தது. இந்த விஷயம் முதலிலேயே எனக்கு தெரியாமல் போனது கஷ்டமா இருக்கிறது. கிழவன் வாடகை தராவிட்டால் ஜரூர் படுத்தி கேட்கலாமே ஒழிய வீட்டை காலி பண்ண சொல்வது நல்லதல்ல. அப்பாவின் வாக்கை இழிவுபடுத்த என் மனம் இஷ்டப்படவில்லை என்று நிதானமாய் முடித்தான் மகன். ஆமாம், உங்க அப்பா தான் கிழவனுக்கு இல்லாத சலுகைகள் காட்டி நம்ம மேலே அவனுக்கு மரியாதை இல்லாத வச்சுட்டு போயிட்டார். நீ வேற இடம் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சுட்ட. கேட்க வேண்டாம் என்று அங்கலாய்த்தாள் தாயார். அதை விட்டு தள்ளுங்க, காலனா பெறாத விஷயம் என பிள்ளை சொல்லிவிட்டு கையில் இருந்த காகிதத்தை மறுபடியும் கவனிக்கலானான். என்ன தம்பி, அந்த காகிதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கு என்றாள் பொன்னம்மாள். நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போறேன், அதை பத்தின கட்டிட விவரம் என புன்னகையுடன் சொன்னான் புஷ்பநாதன். ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்த தாயார் மகனை முறைத்து பார்த்தாள். தம்பி, அது கிடக்கட்டும். தொழில் கிழில்னு யோசனை பண்றியே தவிர உன்னை பத்தி ஒன்றும் யோசிக்க மாட்டேங்கிறியே என்று ஆரம்பித்தாள். என்னை பத்தி என்ன யோசனை அம்மா என்று சிரித்தான் குமாரன். எனக்கு வயசு ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை நாளோ. எங்கப்பன் பழனி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உனக்கு ஒரு வழி பண்ணாட்டா என் கவலை தீராதப்பா என பெருமுச்சிருந்தாள் அவள். எதுக்கு, என்ன வழி பண்ணணும் அம்மா என்று பரிகாசமாக சிரித்தான் புஷ்பநாதன். கோட்டையூர் அண்ணா பெரியசாமியை தெரியுமில்ல உனக்கு என்று மெல்ல ஆரம்பித்தாள் அவள். யாரது? இரும்பு வியாபாரம் பெரியசாமி பிள்ளையைத்தானே என்று கேட்டான் புன்னகையுடன். இரும்பு வித்து பணம் சேர்த்தா பணமெல்லாம் இரும்பாயிடுமா தம்பி? அத்தனை சொத்துக்கும் ஒரே பெண் தான் அவருக்கு. பெரியசாமி நமக்கும் தூரத்து பந்துதான். போன வாட்டி திருக்கோயில் உற்சவத்துக்கு போயிருந்தப்போ கோட்டையூரிலே அவர் வீட்டிலே தான் தங்கியிருந்தேன். அவர் பொன்னிற்காலே சீதா பச்சை கிளிதான். பார்க்கறதுக்கு என்ன அழகு, என்ன சொகுசு. வீணை வச்சு எனக்கு அது பாடி காட்டித்து. பொண்ணு சின்ன வயசுதான். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேனே, அது ஆசைப்பட்டதுன்னு அது பெரியசாமி அண்ணார் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கார். இன்னும் 1 வருஷம்தான் படிப்பு பாக்கியாம். படிச்சா என்ன, பொண்ணு ரொம்ப அடக்கமானது. அதை பார்த்தப்ப உன்னைத்தான் நினைச்சு கொண்டேன். தம்பி, வேணுமானால் அண்ணாருக்கு ஒரு கடுதாசி போட்டு அவர் மனசை தெரிஞ்சுக்கலாம். உனக்கு பெண் கொடுக்க அவருக்கு கசக்குதா? அது இல்லை என்று மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினாள் பொன்னம்மாள். சரி, இந்த வருஷம் நான் கல்யாணம் செய்து கொள்வதாக உத்தேசமில்லை என்று எதிர்பாராத விதமாக பதில் அளித்தான் மகன். அதை கேட்டு திடுக்கிட்ட தாயார், ஏன் தம்பி, வயசு கொஞ்சமாகுதுங்கிற யோசனையா உனக்கு என பாதி கோபமும் பாதி கேலியுமாக கேட்டாள். இதெல்லாம் ஒரு வயசாமா? உங்களுக்கு இந்த காலத்தை பற்றி என்ன தெரியும் என்று பரிகாசமாக பேச்சை முடித்தான்.